ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சமையல். இன்னைக்கு நம்ம வரகு சிறுதானியத்தில் எப்படி சாம்பார் சாதம் செய்யலான்னு பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிற என்னோட பாம்பே ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ரொம்ப ஃபேவரட் டிஷ். அதனால் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன். தேவையான பொருட்கள்: பிளிஸ்ட்ரி வரகு 1.5 கப், துவரம்பருப்பு 3/4 கப், 10 to 15 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு குடை மிளகாய், ஒரு சிறிய கேரட், 1 கப் பாலக்கீரை, 1 கப் பச்சை பட்டாணி, கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக, நெல்லிக்காய் அளவு புளி தண்ணியில் ஊற வச்சுக்கணும், 2 ஸ்பூன் நெய், 2.5 ஸ்பூன் சாம்பார் பொடி இல்லை கடையில் வாங்கின பிசிபெல்லாபாத் பவுடர், பட்டை, பெருங்காயம், பிரிஞ்சி இலை, மஞ்சத்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. முதல்ல வரகையும் பருப்பையும் அலசிட்டு ஒரு 4 கப்பு தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் ஊற வைக்கணும். 20 நிமிஷம் கழித்து குக்கரில் ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. குக்கரில் வேகிறப்போ நம்ம காய்கறியை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் நெய் ஊற்றி பட்டை பிரிஞ்சி இலை போட்டு தாளிக்கணும். இது இல்லாட்டி கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு கூட தாளிச்சிக்கலாம். அடுத்தது வெங்காயத்தை கட் பண்ணி இதோடு சேர்த்து வதக்கணும். அப்புறம் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. அடுத்து தக்காளியை வதக்கணும். வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக உங்களோட ஃபேவரட் வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கீரையை சேர்த்துக்கலாம். கீரையும் வதங்கினதுக்கப்புறம் சாம்பார் பொடி இல்லாட்டி பிசிபெல்லாபாத் பவுடர் சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. லாஸ்ட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 3 விசில் வந்துருச்சு. மூணு விசிலுக்கு அப்புறம் வரகையும் பருப்பையும் நல்லா மசிச்சுக்கணும். வதக்கின காய்கறியோட பெருங்காயத்தையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட 2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரில் 2 விசில் வேக விடுங்க. ரெண்டு விசிலுக்கு அப்புறம் காய்கறி நல்லா குலைவாக வெந்துருச்சு. கடைசியாக புளி தண்ணி சேர்த்து ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்க விடலாம். காய்கறி சேர்க்கும் போதே புளி தண்ணி சேர்த்து கூட நம்ம வேக விடலாம். நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. கடைசியாக இதில் நெய் சேர்த்தா நம்மளோட வரகு சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி வரகு தானியத்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை படித்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.